ஆனால் இப்போ வேலைக்கு போகும்போது எந்த பொண்ணுமே காலையில் எழுந்திரிச்சு சமையல் செஞ்சு வச்சுட்டு அவ டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு தலை சீவி புடவை மாற்றி இப்படி தான் போவாங்க. காலங்காத்தால எங்கேயோ சீவி சிங்கரிச்சிட்டு கிளம்பிட்டாக்கா. நான் தான் ஆர்ஃபனேஜில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன்ல, உனக்கு தெரிஞ்சுதானே, நீ வேணா அங்கே வந்து பார்த்துக்கோ. ஏன் யாருக்குமே அது மாதிரி தான் தோணும். அந்த அம்மா வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன உடனேயே அடுத்த நாள் இவ இதே சொல்கிறா. நான் எங்கே இருக்கேன், ஆர்ஃபனேஜில் இருக்கேன், 2 தெரு தள்ளி இருக்கு, நீ வா, உனக்கு அந்த பேர் தெரியும், நீ வந்து பார்த்துட்டு போய் எதுக்கு தப்பு தப்பாக என்னை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுதான் சாக்குன்னு வச்சுட்டான்ப்பா. அப்பப்போ ஆர்ஃபனேஜுக்கு போக முடியாது. எங்கே பூர்ணா எங்கே இருக்கா, உங்கள் மேனேஜர் கூடவா இருப்பா இருப்பா. எப்பா ம் இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. வேலையை விட்டு போயின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் நீயே அப்படின்னு. அப்புறம் பார்க்குறாங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க அங்கே பக்கத்தில் எல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. பக்கத்துலன்னா அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணா இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு அந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் வரான், சத்தம் போட்டுட்டு உள்ளே வரான். யார், இந்த பையன். வந்த உடனே அந்த மேனேஜர், யாரை கேட்டு நீ என்னுடைய ஆசை இதுக்குள்ளே ஆர்ஃபனேஜுக்குள்ளே நீ நுழையிற, என்ன தப்பு தப்பாக பேசுகிறியாம்மா நீயே, பிடிச்சி கொடுத்தேன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு. போலீஸ்க்கு போகணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து 100க்கு சுற்றின உடனே அவன் வெளியே ஓடிட்டான். இனிமே இந்த பக்கம் கால் வச்ச அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க, முடிச்சு போச்சு. ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டான். திரும்ப வீட்டுக்கு வரான். இந்த பொண்ணும் அவனும் தானே சேர்ந்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த பொண்ணை திரும்ப திரும்ப என்ன பேசுறான்னா, அவ வந்து நல்ல வெல்ல, ஒழுக்கம் தவறின பெண், மோசமானவ அப்படின்னு பக்கத்தில் எல்லாத்துலேயும் நிறைய பேர் சொல்லியும் பார்த்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணை பற்றி. தாங்க முடியாமல் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா,